சொல்ல போகிறேன். மகாவீரன் பற்றி சொல்ல போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு மகாவீரன் பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து இப்போ இந்த ஆஃபீஸோட ஒரு ஹெட்டாக இருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு லீடர்னு வச்சுங்க. சரிங்களா? லீடர்னா ஃபஸ்ட்டு யாருன்னு தெரிஞ்சுங்க. ஓகேவா? லீடர்னா இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கலாம் வந்து நல்லா ஒழுங்காக பேர் படிக்கலாம், அப்படியே பேர் எக்ஸ்ன்னு போடுவாங்க, அவங்களே லீடர். ஃபஸ்ட்டு லீடர்னா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ தான் இங்கே இருக்கிறவங்க எப்பேற்பட்ட லீடர் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல்லாம் படிக்குள்ள வந்து லீடர்லாம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து நல்லா படிக்கிறவங்க லீடராக போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து ஆக்டிவாக இருக்க பசங்க லீடராக போட்டிருப்பாங்க. இது மாதிரி துருத்துணை ஒரு லீடராக போடுவாங்க, ஒரு போஸ்டிங்க இப்போ காலேஜ் படிக்கல ரெப்ரசென்ட் அது மாதிரி சொல்லுவாங்க. இப்போ லீடர் என் பாயிண்ட் ஆஃப் எப்படின்னா, ஒரு லீடர் ஆகுறது சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? அது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா லீடர் அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னா, அந்த ஒரு நீங்க ஒரு கிளாஸ்ல படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு கிளாஸ்ல படிக்கிறீங்கன்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே உங்களை பிடிக்கணும். அவங்க தான் லீடர். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்கிற பையன் போயிட்டு அவங்க யாரை பிடிக்கான்னு கேளுங்க, நல்லா படிக்காதவங்க பிடிக்காதுமோ. நல்லா படிக்காத பையன் போயிட்டு யாரை பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா படிக்கிறவங்க பிடிக்காதுமோ. அடங்காத பையனுக்கு நல்லா இருக்கிற பையனை பிடிக்காது, நல்லா இருக்கிற பையனுக்கு அடங்காத பார்த்தா பிடிக்காது, சைட் அடிக்கிறவங்க பார்த்தா பிடிக்காது, அடிக்காதவங்க பார்த்தா பிடிக்காது. பாத்துறீங்களா? ஒருத்தர் ஆப்போசிட்ல தான் இருப்போம்ல தவிர அந்த கிளாஸ் மொத்தமா ஒருத்தவங்களை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப வந்து ரேர். நீங்களே வச்சு பாருங்க, உங்க கிளாஸ்ல வந்து உங்களை எல்லாரும் பிடிக்குமா சொல்லி, அது வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரிங்களா? ரொம்ப நடக்காது. அப்படி யார் ஒருத்தவங்கள அந்த கிளாஸ் ஃபுல்லா படிக்கிறவங்களுக்கும் பிடிக்கணும், படிக்காதவங்களுக்கும் பிடிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி எல்லாருக்குமே யாரை பிடிக்குதோ அவங்க யாரு? லீடர். அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச நபர் தான் யாரு? மகாவீரன். ஃபர்ஸ்ட் அவங்க வெளியே கிளாப் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த ஆபீஸ்ல ஃபங்க்ஷன் நடத்துறோம், இந்த ஆபீஸ்ல நமக்கு மேனேஜர் வந்து மகாவீரன் இருக்காங்க, அடுத்தடுத்து எல்லாமே பண்ணுவோம். ஆனா மகாவீரன் ஃபங்க்ஷனை, இந்த மேனேஜர் ஆகிற ஃபங்க்ஷனை ஒரு ஸ்மார்ட் புக்ஸே பார்த்துருக்கு உட்காந்து லைவ் போயிட்டு இருக்கு இல்லையா? எல்லாருமே உட்காந்து எந்த மேனேஜர் ஃபங்க்ஷன் பார்த்தாங்க பார்க்கல தெரியல. சரிங்களா? ஒரு இது பார்க்கல, ஒரு வீவ்ஸ் காட்டும், அதனால சொல்றேன். ஆனா அவங்க ஃபங்க்ஷனை எல்லா ஸ்மார்ட் புக்ஸும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பிடிக்கும். இப்போ நான் என் பிரான்ச்சில் தான் வந்து மகாவீரன் ஒர்க் பண்றாங்க. நான் வெளியில நிறைய ஆபீஸ்ல போறேன், நிறைய பேர் கூட மேனேஜர் கூட பழகிறேன், எல்லாருக்கூடயும் பழகிறேன். அவங்க இந்த ஆபீஸை பத்தி கேட்கறதோட மகாவீரன் பத்தி என்கிட்ட அதிகமாகவே கேட்பாங்க. என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எல்லாமே எனி டைம் எதனா ஒரு பேசினா மகாவீரன் பத்தி. என்கிட்ட என்ன போனாலே பாஞ்சர் ஆபீஸை பத்தி யாரை பத்தி கேட்கறது? மகாவீரன் பத்தி தான். சரிங்களா? அப்படி நிறைய விஷயம். இன்னைய நாள் வந்து இன்னைக்கு அவங்களுக்கான நாள், இன்னைக்கு அவங்களுக்கான ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த ஒரு நாளுக்காக எத்தனை நாள் அவங்க வயசு போட்டிருப்பாங்க, அதுதான் நீங்க எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய விஷயம். சார், இந்த ஒரு நாளுக்காக அவங்க வீட்டுல அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ ஏதோ ஒரு சில தடையா ஒண்ணு இல்ல, தடைன்னு சொல்றது ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுமா ஆமா ஃபேமிலியோட போயிட்டு வரலாம், அப்பா சொல்லிடலாம். எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு வேலை என்ன இருக்குது இருக்குன்னு கூட சொல்லிடலாம். அது கூட ஒரு சின்ன தடை தான். புரியுது உங்களுக்கு? அவங்க மைண்ட் ஓடணும், ஆபீஸ்லயும் வேலை இருக்குது, வீட்லயும் கூப்பிடுறாங்க, எது முக்கியம்? ஆபீஸ் தான் முக்கியம். அப்போ எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க லைஃப் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? நிறைய விஷயம் அவங்க லைஃப்ல நீங்க எல்லாம் பார்த்து தான் போறீங்க, பார்த்துட்டு தான் இருப்பீங்க. சரிங்களா? இப்போ எனக்கு வந்து மகாவீரன் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு நிறைய ஆச்சரியமா இருக்கு. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் மனசார சொல்றேன் சார், நான் வந்து சும்மா பேச்சு சொல்றேன் நினைக்காதீங்க, நான் பேச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு, அதனால சொல்றேன். இன்னைக்கு மகாவீரன் ஃபங்க்ஷன் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நடக்குதுன்றது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதாவது அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு சந்தோஷம், ஹாப்பி எப்படின்னு தெரியுமா? இப்ப நாளைக்கு நீங்க எல்லாம் ஃபாரின் டூர் போறீங்க, நைட்டு தூக்கம் வருமா? தூக்கம் வருமா? வராது. நாளைக்கு காலையில் நம்ம ஃபாரின்ல போறோம், ஃபிளைட்ல போறோம், ஜாலியா இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல ஏகப்பட்ட காரணம் ஓடிங்க, தூக்கமே என்ன ஆகுது? வராது. நாளைக்கு காலைல 6 மணிக்கு வந்தா தூக்க கால கூட உங்களுக்கு வராது. கரெக்டா? ஏன்னா உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட். அந்த மாதிரி இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறது எனக்கு அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகுது. அது மகாவீரன் நடக்கிறவங்களும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி குணசேகரன் சார் ஃபங்க்ஷனுக்கு போனோம், எல்லா ஃபங்க்ஷனுக்கு போனோம். ஆனா மகாவீரன் ஃபங்க்ஷன் நடக்கல எனக்கு வந்து ஏதோ சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, ஏதோ லைஃப்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல மகாவீரன் வந்ததுல இருந்து நான் இந்த ஆபீஸ்ல இருக்கிறேன், குணசேகரன் சாரும் வந்ததுல இருந்து இதான் இருக்கேன். அவங்க இன்ஸ்பெக்ட் என்ன பண்ணுவாங்க, எந்த டைம்ல எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துவாங்க, எப்படி கிண்டல் பண்ணுவாங்க, எப்படி மூஞ்ச நொச்சி காட்டுவோம், இது எல்லாமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் எனக்கு தெரியும். சரிங்களா? அது எல்லாமே நான் பார்ப்பேன். சிஸ்டர் என்ற முறையில எங்க வீட்டுல வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, சொந்த தங்கச்சி இருக்காங்க, ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அவங்கள விட நான் அதிகமா ஒருத்தவங்கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னா மகாவீரன் பத்தி தான் பேசிருக்கேன். சரிங்களா? ஏன்னா லைஃப்ல யாராவது ஒருத்தன் ஜெயிக்காம இருக்கான், அவனுக்கு ஒருத்தர் ஜெயிக்கலன்னா எதனா ஒன்று பேசுங்க. எங்க ஆபீஸ்ல ஒரு பொம்பளை புள்ள 18 வயசுக்குள்ள இது மாதிரி இவ்வளவு சம்பாதிக்க இதெல்லாம் பண்ணுது போக சொல்லிட்டு இவங்களை காட்டி தான் பேசணும், தவிர எங்க சிஸ்டரை காட்டி இது வரைக்கும் யாரையும் பேசுனது. புரியுது உங்களுக்கு? அப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான இந்த இடத்தை பயன்படுத்தினான்னு பாருங்க. ஒண்ணு இல்ல சார், ஒரு வேலையோட வெளியில ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. ஸ்கூல் முடிச்சாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லாரும் 1.5 மாசம் லீவ் விடுறாங்க, எல்லாரும் ஒரு வேலைக்கு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு வேலை தேடி வந்தாங்க, இந்த வேலையை பார்த்தாங்க. சரி ஓகே, எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டு இங்க தான் வராங்க, நம்ம ஏன் படிச்சு முடிச்சுட்டு வரோம், இங்கேயே 3 வருஷம் டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்றோம். இன்னும் பாருங்க,
இந்த வருஷம் முடிவுக்குள்ள இது அவங்க, ஏன்னா அவங்க சொந்த ஊர்ல பிசினஸ் பண்றாங்கன்னாக்குள்ள அவங்களுக்கு படிச்சவங்க இந்த குடும்பம் யாரு கிடைக்கும் பாருங்க, அவங்க கிளாஸ்மேட்டுக்கு அவங்களே இன்டர்வியூ எடுத்து எப்படி இருக்கும். இந்த குடும்பம் எல்லாரும் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது சரிங்களா. அந்த குடும்பம் யாரு கிடைக்கும்? கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும். ஏன்னா எனக்கே கிடைச்சிருக்கு சரிங்களா. எனக்கு என் ஃப்ரெண்டு என் கிளாஸ்மேட் பசங்க நானே 3 பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். மகன் நம்ம சொல்லவே தெரியல, நிறைய பேர் என்ன பண்ணலாம் இன்டர்வியூ எடுக்கலாம். அப்போ இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 விஷயம் சொல்றேன் சரிங்களா. இந்த 3 விஷயம் தான் அவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், நானா இருக்கட்டும் மகாமேமா இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் சரிங்களா. இது 3 திருக்குறளை சொல்றேன். இந்த பிசினஸ் நீ 3 திருக்குறளா பாருங்க, டெப்தா பார்த்து. ஏன்னா எனக்கு இருக்கிற டைமுக்கு என்ன பண்ண முடியும் அதெல்லாம் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் நிறைய வாட்டி நெக்ஸ்ட் டைம்லாம் ஆஃபீஸ்ல அதை எழுதி ஒட்டிடலானுங்க ஓகேவா. ஏன்னா இந்த பிசினஸ்க்கு மெயினா அதுதான், அந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணா போதும். வேற எதுவுமே நீங்க புதுசா என்ன பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஒரு திருக்குறள் இருக்குது, அதாவது செல்வத்துள் செல்வம். அந்த கேள்வி கேட்டீங்களா? திருக்குறள் தெரியுமா? இது தமிழ் பாடம் நடத்துற மாதிரி இருக்கா? செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சரிங்களா. அதாவது செல்வம்னா பணம். செல்வம் என்ன சார்? பணம். பணத்துக்கு மேல பணம், செல்வத்துக்கு மேல செல்வம். உனக்கு வேணும்னா நீ ஒண்ணும் பண்ண தேவை, உன் செவி செல்வம். சரின்னா என்ன சார்? காது கொடுத்து எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணு கேளு. இன்னைக்கு ஃபுல் டைம் மீட்டிங் நடக்க போகுதுங்க சரிங்களா. மேக்ஸிமம் 1 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஃப்ரீயா தான் இருக்க போறீங்க. ஆனா இன்னைக்கு நாள் நீங்க வந்திருக்கீங்கன்னா வீட்டுல நிறைய விஷயத்தை தாண்டி தான் சண்டே கரெக்டா. நீங்க வீட்டுல மட்டன் செஞ்சிருப்பாங்க, பீஃப் செஞ்சிருப்பாங்க, சிக்கன் செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு லீவு, வெளியில அவுட்டிங் போலாம், பீச்சுக்கு போலாம், என்னன்னா போலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு இங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நம்மள கூப்பிட்டுருக்காங்க, நம்ம நேற்று தான் ஜாயின் பண்ணோம், ஒரு வாரம் ஜாயின் பண்ணோம், என்னதான் நடக்குது நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்க தானே வந்தீங்க. அப்போ அந்த விஷயத்த 1 மணி வரைக்கும் இங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் 1 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், உங்க செவி கொடுத்து எல்லா விஷயத்தையும் கேட்கணும். போன் வந்தா கூட வைப்ரேட் ஆகணும். வைப்ரேட் ஆனா கூட செல் எடுத்து யாரும் பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாது? பார்த்தா உங்க கவனம் அங்க போயிடும். ஏன் போன் அடிக்கிறாங்க, வீட்டுல ஏதாவது ஃபேன் எடுத்தா மட்டுமோ, சாப்பாடு எடுத்தா மட்டுமோ, ஏதாவது அங்க வந்துமோ அப்படின்னு உங்க சிந்தனை எல்லாம் எங்க போயிடும், அங்க போயிடும். அவங்க சிந்தனை அங்க போற டைம்ல இங்க ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டு இருப்பாங்க. அந்த வார்த்தை லைஃபுக்கு தேவையான வார்த்தையா இருக்கும். புரியுது உங்களுக்கு? அப்ப போன் வந்தா கூட என்ன பண்ணுவாங்க, போனை எடுக்க எல்லாம் சாம்பிள் சொல்றேன். அப்ப 1 மணி வரைக்கும் உங்க கவனம் எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, எங்கேயுமே போகாது. இங்க உங்க சரி கொடுத்து என்ன பண்ணணும். அப்படி கேட்டீங்கன்னா செல்வத்துள் செல்வம், அதாவது எல்லாத்தோட பணத்தை நீங்க என்ன பண்ணுவீங்களா சம்பாதிப்பேன்னு சொல்றாங்க. அது எல்லாத்துக்குமே மூலதனம் எதுன்னு சொல்லுவாங்க, செவி செல்வம். காது கொடுத்து எல்லா விஷயத்தையும் கேட்கறதான். இன்னைக்கு மகாமம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஒரு மேனேஜர் ஆயிருக்காங்க ஸ்மார்ட் ரூட்ஸ்ல. இப்ப நான் மேனேஜர் ஆனேன் சார், நான் ஓப்பனா சொல்றேன், நான் மேனேஜர் ஆனா மேனேஜர் ஆகணும் எனக்கு ஒரு கேள்வி வருது சரிங்களா. இப்ப நான் வந்து 10th படிச்சுட்டு 11th 12th படிக்காம காலேஜ்ல போய் டிப்ளமோல ஜாயின் பண்ணேன் சரிங்களா. நான் டிஸ்கவுண்ட் ஆயிட்டு எனக்கு காலேஜ் படிக்கணும், டிஸ்கவுண்ட் ஆகி வேலைக்கு வந்தேன். இப்ப இந்த இடத்துல நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்ன மேனேஜர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேனேஜர் ஆகலாம்னு சொல்ல கூட என்ன எப்படி மேனேஜர் ஆகுவாங்க? நான் டிஎஸ் கம்பெனில வேலை செஞ்சேன், என்ன விட அந்த கம்பெனில எல்லாம் பெரிய பெரிய ஆளு 50 வயசு 40 வயசு ஆளா மேனேஜரா இருப்பான், நல்லா படிச்சிருப்பாங்க. நான் படிச்சுக்கிட்டு 10வது எனக்கு இங்கிலீஷ் கூட வராது, என்ன எப்படி மேனேஜர் ஆகுன்னு எனக்கு ஒரு கேள்வி. அப்ப எனக்கு ஒரு கேள்வி, அவ்வளவு ஒரு ஆளா உதாரணம் காட்டுறாங்க. உதாரணம் காட்டிங்க பாருங்க, இவர்தான் வந்து சரத் சார், இவர் வந்து பாத்தீங்கன்னா 10th தான் படிச்சிருக்காரு, இவர் அந்த அளவு படிக்கல, இவர் மேனேஜர் ஆயிருக்காரு. அப்ப இவர் மேனேஜர் ஆயிருக்காருன்னா உங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டினாங்க. இப்ப மகானந்துக்கு யார் எக்ஸாம்பிள் சார்? யாரும் கிடையாது. மகானந்துக்கு உங்களை மாதிரி ஒரு 10 வயசு பொண்ணு வந்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு யாரும் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் ப்ரூஃப் வந்துருச்சு. இப்ப நீங்க சொல்லலாம் நான் மேனேஜர் ஆகணுமா, கண்டிப்பா அவங்க இங்க பாருங்க மகானம் ஆகிறாங்க, ப்ரூஃப் காட்ட முடியுமா முடியாது. ஆனா மகானம் காட்டுறது யாருமே கிடையாது. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க, எல்லாமே என்னால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த என்ன பண்ணாங்க, நம்பினாங்க. காது கொடுத்து எல்லா விஷயத்த என்ன பண்ணாங்க கேட்டாங்க. உங்களால எந்த ஒரு வேலை வந்து கேட்டாங்க, சார் என்னால மேனேஜர் ஆக முடியுமா முடியாதா என்ன கேட்டாங்க. ஏன்னா ஏன் மேம் திடீர்னு இது மாதிரி கேட்குறீங்க, இல்ல எனக்கு முன்னாடி யாரும் ஆகல. அப்ப யார் ஆகலாம், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆகுங்க. யாரும் ஆகல இல்ல, அப்ப ஃபர்ஸ்ட் மேனேஜர் நீங்க ஆயிடுங்க, உங்களை பார்த்து எல்லாரும் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் இது கண்டிப்பா பண்ண முடியுமா சார், உங்களை நம்பி தான் சார் பண்றேன், தாராளமா என்னோட பிரதரா நினைச்சு இதை ஃபுல்லா பண்ணுங்க, என்னால எதுவுமே வராது அன்னைக்கு உன்ன வாழ்க்கை. இன்னைக்கு அது என்ன ஆயிடுச்சு, நிறைவேறியா. அப்போ எல்லா விஷயம் காது கொடுத்து கேட்டாங்க, அந்த விஷயத்த நம்பினாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். நீங்க எல்லாருமே மீட்டிங் அட்டன் பண்றீங்க, நான் பேச போறேன், எல்லாம் பேசதான் போறாங்க. ஆனா அந்த பேசுற விஷயத்த நீங்க காதால கேட்டு அதை நம்புறீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு தெரியாது இல்லையா. இப்ப மகானந்தர் நான் சொன்னா மகானந்தர் நம்பினாங்க, ஆனா நீங்க நம்புறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்பினா இந்த இடத்துல வர முடியுன்றத மட்டும் என்ன சொல்ல முடியும் சரிங்களா. புரியுதா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நான் சொல்றது எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு. அந்த விஷயத்தை இப்ப நான் ரீவைண்ட் பண்ணுகிறேன். புரியுதா? திருவள்ளுவர் சொன்ன விஷயத்தை என்ன பண்ணுகிறேன், ரீவைண்ட் பண்ணுங்க. இதான் அவர் சொல்லிட்டு போனார், இதை ஃபாலோ பண்ணாலே ஒரு ஆள் நல்ல இடத்துக்கு வந்தலாம் சொல்லலாம், அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி சரிங்களா. ரெண்டாவது இந்த திருக்குறள் நான் சொல்ற திருக்குறள்லாம் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்குது. 1330 திருக்குறள் இருக்குது. நான் சொல்ற 3 திருக்குறள் கம்பல்சரி உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் திருக்குறள் எல்லாரும் தெரியல,
செல்வத்துக்கும் செல்வம் சேர்ச்சல தெரியல. அந்த திருக்குறள் வந்து என் பையன் யூகேஜி தான் படிக்கணும், அவன் சொல்லுவான். சரிங்களா? ஏன்னா இப்பயே ஸ்டார்டிங் என்ன பண்ண சொல்லி தருவான், நான் படிக்கல 5வது படிக்கும்போது தான் சொல்லி தருவான். 2வது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது அந்த குரல் கேள்விப்பட்டிருக்கேன் சார், இது உங்களுக்கு தெரியும். தெரியாம ஏதா இருக்கா சார்? இந்த குரல் நான் கேள்விப்பட்டதில்லை சார், ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சார் நான் கேள்விப்படுறேன். அப்படின்னா வந்து நீங்க ரொம்ப ப்ரீஷியஸ், உங்களை வந்து ஏதோ மியூசியத்துக்கு தான் வைக்கணும். கன்ஃபார்மா எல்லாருக்கும் தான் திருக்குறள் தெரியும். அதாவது இந்த திருக்குறள் தெரியும், ஆனா இது அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு அதுபடி நம்ம நடந்தோம்னா அதுதான் எல்லாமே. எப்பொருள் அப்படின்னா மீனிங் சொல்றாங்கன்னா, எப்பொருள்னா எந்த விஷயம், எந்த விஷயம் யார் வேணா பேசலாம். எந்த விஷயம் என்ன பண்ணலாம், யார் வேணா பேசலாம். இப்ப நான் என்ன வேணா பேசுவேன், நான் பாலிடிக்ஸை பத்தி பேசுவேன், சினிமா ஒரு ஆக்டரை பத்தி பேசுவேன், எதை வேணா என்ன பண்ணுவேன், பேசுவேன். எப்பொருள் யார் யார், எந்த பொருள் யார் வேணா பேசலாம். ஆனா அப்பொருள் அந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு காண்பது என்னது, அறிவு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? லைஃப்ல யார் என்ன வேணா பேசுவோம் சார். இன்னைக்கு நான் பேசி நான் போறேன் சார், அதுக்கப்புறம் ஒரு மேனேஜர் வருவாங்க சார், பேசுவாங்க சார், ஜென்ரல் மேனேஜர், சீனியர் எல்லாரும் பேசுவோம், மகாமே முதல்ல பேசதான் போறாங்க. ஆனா அந்த விஷயத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறீங்க பொறுத்து தான் உங்களுக்கான லைஃப் அடைஞ்சிடும். அதாவது அதுல இருக்கிற விஷயத்துல உண்மை எது பொய் எது அப்படின்னு தெரியும். நீங்க வெளியில போய் இந்த பிசினஸ் பத்தி உங்க பேசுறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேஷன், உங்க அம்மா அப்பா யார்கிட்ட பேசுறீங்க, அந்த விஷயத்த நீங்க பேசக்குள்ள அவங்க அட்வைஸா வச்சு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா நம்ம பேசுறது மாட்டுக்கிட்ட கிடையாது, மனுஷங்கிட்ட. மனுஷன் என்ன பண்ணுவாங்க, திரும்பி பேசுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்கல்ல. அப்ப ரிப்ளை பண்ணக்குள்ள அந்த ரிப்ளை பண்ணக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணலன்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது, உங்களுக்கு அறிவு இல்லைன்றது. எப்பொருள் யார் வேணா பேசட்டுங்க, அதை பத்தி எனக்கு அந்த விஷயம் பொருள் உண்மையா பொய்யா அதை தெரிஞ்சாதான் அது பேர் என்னது, அறிவு. சரிங்களா? நம்ம 18 வயசு ஆயிடுச்சு, நம்ம எல்லாரும் இருக்கீங்க. யாரும் 18 வயசு கம்மியா இருக்கீங்களா? ஓகே, யாரும் 18 வயசு ஆனவங்க எல்லாரும் ஓட்டிங் கார்டு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா இல்லையா சார்? 18 வயசு ஆனவங்க ஓட்டிங் கார்டு கொடுத்தாங்கன்னா நம்ம எல்லாரும் மெச்சூரிட்டி வந்து போச்சு. ஒரு நாட்டோட சிஎம் தேர்ந்தெடுக்கலாம், பிரதமரை தேர்ந்தெடுக்கலாம், எம்பி தேர்ந்தெடுக்கலாம், யாரா தேர்ந்தெடுக்கலாம். ஏன்டா உங்ககிட்ட ஓட்டிங் கார்டு கொடுத்தாச்சு அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு, ஒரு சுயமா ஒரு முடிவை எடுக்க முடியும் அப்படின்றதால 18 வயசுல உங்களுக்கு ஓட்டிங் கார்டு கொடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிறந்த உடனே ஆதார் கார்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கலாம். கரெக்டா? அப்ப எல்லாரும் நம்ம வாங்கிட்டல, பகுத்தறிவு இருக்குது இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சிந்திக்கணும். எந்த விஷயம் பண்ணாலும் இதை நம்மளால பண்ண முடியுமா, வெளியில அவன் சொல்றா அது உண்மையா பொய்யா அனலைஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் அது அறிவு. இது 2வது விஷயம். புரியுதா? 3வதா ஒரு பொருள் இருக்குது. சரி ஓகே சார், நான் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கறேன், நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, ஒரு வழி கேட்கணும்னு சொல்லிட்டு நான் போன இடத்துல எது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கறேன், பேசிட முடியுமா? காது கொடுத்து கேட்கணும். 2வது சார், சரிங்க சார், யார் வெளியில என்ன சொன்னாலும் ஓகே ரைட், நான் மெய் பொருள் எது, நான் மெய் எது, உண்மை எது, பொய் எதுன்னு என்னால அனலைஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எனக்கு என்ன இருக்குது, அறிவு இருக்குது. அப்பயும் ஜெயிச்சிட முடியுமா? நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்குது, அதையும் யாரும் சொல்லிருக்காரு, திருவள்ளுவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? தெய்வத்தால் ஆராதினும் முயற்சிதான் மெய்வருத்த கூடும். முயற்சி இல்லாம எதுவுமே நடக்காது. முயற்சி இல்லாம எதுவுமே நடக்காது. மகானம் வந்து வந்தாங்க, கேட்டாங்க, அவங்க சொன்னாங்க, நம்ம அப்படின்றத ஜெயிக்கல. சரிங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணல, ஜெயிக்கல. எல்லா விஷயத்தையும் கேட்டாங்க, அதுக்கான உழைப்பு என்ன பண்ணாங்க, போட்டாங்க. இந்த இடத்துல யார் ஜெயிச்சாங்க ஜெயிக்கல, இதுக்கு முன்னாடி லேடி ஜெயிச்சாங்க ஜெயிக்கல, அதை பத்தி எனக்கு கிடையாது. நான் என்ன பண்றேன், ஜெயிக்கிறேன், நான் என்னால பண்ண முடியுன்றத முழுமையா என்ன பண்ணாங்க, நம்பினாங்க. அதனோட விளைவு தான் இன்னைக்கு என்னது, இது. உழைப்பு இல்லாம எதுவுமே என்ன ஆகாது கிடையாது. கரெக்டா? கரெக்டா இல்லையா சார்? உழைப்பு இல்லாம இந்த பில்டிங் வந்துருக்குமா, உழைப்பு இல்லாம சட்டம் வந்துருக்குமா, உழைப்பு இல்லாம எதுவுமே என்ன ஆகாது, வராது. உழைப்பு இல்லாம ஜெயிக்க முடியாது, உழைப்பு இல்லாம எதுவுமே ஒண்ணு கூட என்ன ஆகாது, வராது. இந்த போட்டு ஷூல இருந்து இந்த மைக்ல இருந்து உழைப்பு இல்லாம எதுவுமே என்ன ஆகாது, வராது. அவங்க இந்த இடத்துல வந்து நின்று இருக்காங்கன்னா உழைப்பு இல்லாம இங்க வரல. அதுக்கு பேக் போன்ல 3 வருஷம் உழைப்பு என்ன பண்ணிருக்காங்க, போட்டுருக்காங்க. அதுக்கான பலனை தான் நீங்க என்ன பண்ண போறாங்க, அனுபவிக்கிறாங்க. சரிங்களா? இங்க வரப்போற காரா இருக்கலாம், எதா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதுக்கான பலன் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் உழைப்பு போட்டிருக்காங்க. அந்த உழைப்புல சாக்ரிஃபைஸ் இருக்குது, துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, என்ன வேணா வச்சுங்க சார். ஆனா அதுக்கான பலன் இன்னைக்கு கிடைச்சதா இல்லையா? பலன் தான் இங்க சார், வெளியில பலனே கிடைக்காது சார். எங்க அப்பா வந்து 40 வருஷம் வேலை பார்த்தாரு, 40 வருஷம் வேலை பார்த்து என்ன பலன் அனுபவிச்சாரு, என்ன பலன் அனுபவிச்சாரு சார்? லட்சக்கணக்கில் அப்பாவோட பணத்தை வச்சு ஊர் ஊரா சுத்துறாரா, இல்ல ஒரு கார் இருந்து பெட்ரோல் கொண்டு ஊர் ஊரா அலைகிறாரா, என்ன பலன் அனுபவிச்சாரு? ஏன்டா என்ன கம்பெனி வேலை போல, ஏன்டா வேலைக்கு போல, 10,000 சம்பளம் ஃபேமிலி ரன் பண்ணி இப்படிதான் பண்ணிருப்பாரு. எனக்கு அப்புறம் என் பையன் என்ன பண்ண ஃபேமிலியா நடத்தணும், ஏய் நான் உன் வேலை செஞ்சு 40 வருஷம் சேர்த்து வச்சிட்டேன், நீ வேலைக்கு போனா போக, நான் சேர்த்து வச்ச சொத்தை அழிடா அப்படின்னு சொல்ல போறாரா? அப்படி சொன்னா நான் பலன் அனுபவிச்சிட்டேன். ஓகேவா? ஆனா இது ஏன் சொல்றேன்னா, இந்த பிசினஸ் கரெக்டா ஒரு ப்ராப்பரா 40 வருஷம் இல்ல 10 வருஷம் பண்ணாலே 3 தலைமுறை உட்காந்து சாப்பிடறோம் சொத்து என்ன பண்ண பிசினஸ்ல சம்பாதிக்க முடியுன்றத எத்தனையோ பேர் புதுசாக பண்ண தேவையில்ல, லட்சக்கணக்கான பேர் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்ப மகாமன் கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா மகாமன் ஃபர்ஸ்ட் வாங்க போறாங்கல்ல, ஆல்ரெடி லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணியாச்சு,
வாங்கியாச்சு சார். 1 லட்சம் நீங்க சம்பாதிக்கணும். 1 லட்சம் இன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஆல்ரெடி லட்சக்கணக்கான பேர் பண்ணியாச்சு. ஆல்ரெடி லட்சக்கணக்கான பேர் பண்ண விஷயத்த பண்றதுக்கு தயவு செய்து எதுக்கு தயங்கிடாது. சரிங்களா? ஃப்ரெஷரா எதுவும் பண்ண போகுது. புரியுதா? புரியுதா சார்? லைஃப்ல என்னைக்குமே 3 திருக்குறள் மந்திராங்க சார். நான் சொன்னது எதுவுமே புதுசு இல்லை. 2000 வருஷம் முன்னாடி சொன்னதை ரீமைண்ட் பண்ணிட்டு போறோம். அந்த விஷயத்தை ஒருத்தர் ஃபாலோ பண்ணாங்க, இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அங்கேயும் இதே மாதிரி பேசிருக்கோம். ஏன்னா இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சார் ஒரு பேசினார் இல்லையா, மேனேஜர் பேசினார் இல்லையா, அவர் மேனேஜர் ஃபங்க்ஷன் அவர் மேனேஜர் ஆகுறாரு. அன்னைக்கு தான் வந்து ஜாயின் பண்ணி 5 நாள் தான், 6 நாள் 7 நாள் தான் இருக்கும். ஜாயின் பண்ணி 7 நாள் தான் இருக்கும். இந்த சார் உட்காந்து இல்லையா, இந்த மாதிரி யூனிஃபார்ம் கூட மாத்தாம அன்யூனிஃபார்ம் வந்து உட்காந்து இது மாதிரி பேசத்தெல்லாம் கேட்டுக்கிறேன். நீ இன்னும் யூடியூப்ல வீடியோ இருக்கு, எப்படி இது மாதிரி யூடியூப்ல வீடியோ அப்லோட் ஆகுது, அன்னைக்கு அந்த வீடியோ இன்னும் இருக்குது. உட்காந்து கேட்ட நம்பர் அதான் சொன்னா இல்லையா, அந்த கேட்கற எல்லா விஷயத்தையும் உட்காந்து அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணோம். இன்னைக்கு இன்னொரு மேனேஜர் ஃபங்க்ஷன் நம்மளே பேசிடுவோம். இது நீங்க நம்பணும் ஃபர்ஸ்ட். அது யூனிஃபார்ம் போடவா இருக்கணும், போடாம இருக்கணும். யாரான இன்னைக்கு இருக்க நேற்று வாங்க, யார் நம்புறாங்களோ அவங்க கம்பல்சரியா நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? 100% இருக்கிற எல்லாருமே நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சரிங்களா? இந்த வாய்ப்பு ரொம்ப தேங்க்ஸ் சார்.